அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் 9வது நாள் அன்று நாம் நோன்பு நோக்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அரஃபா தினத்தில் இன்னும் துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிப்பதற்கும் இன்னும் நரக வேதனையிலிருந்து இன்னும் காப்பதற்கும் நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேற எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் அரஃபா தினத்தில் இன்னும் துல்ஹஜ் 9வது நாளில் நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேற எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இவர்கள் எதை நாடி இங்கே குழுமி உள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறான். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அந்த அரஃபாவுடைய தினம், நாம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த தினத்தில், இன்னும் துல்ஹஜ்ஜுடைய அந்த 9வது நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேற எந்த நாளிலும் கொடுக்காத சிறப்பை அந்த தினத்திலே கொடுக்கிறான். இன்னும் நரகத்தில் இருந்து மனிதர்களை காப்பாற்றுகிறான். அந்த நாளை போன்று வேற எந்த நாளிலும் வேற எந்த தினத்திலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை அளிப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி, அதே போல அந்த அரஃபா தினத்தில் குழும்பி இருக்கிறார்களே அந்த மக்களை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான். இவர்கள் எதற்காக இங்கே குழும்பி உள்ளார்கள் என்று, அதாவது ஒரு பெருமிதத்தோடு பெருமையோடு சந்தோஷத்தோடு அல்லாஹ் அந்த வானவர்களிடத்திலே அங்கே குழும்பி உள்ளவர்களை, அந்த அரஃபா மைதானத்தில் உள்ளவர்களை பற்றி அல்லாஹ் பெருமை பேசுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த தினத்தில் ஏன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த ஒரு நாளில் மக்கள் அந்த 5 கடமையும் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்காங்க. முதல்ல ஈமான் கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. அடுத்து தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல நோன்பையும் நோக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல தர்மம் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இன்னும் ஹஜ்ஜையும் அங்கே நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்போ இந்த 5ம் ஒன்று சேர அந்த அரஃபா தினத்தில் அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நடக்கக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேற எந்த நாளிலுமே கொடுக்காத சிறப்பை அந்த ஒரு தினத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். எல்லாம் ஒரு சேர அமைகின்றனால அந்த ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கு. இப்ப இங்க நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளிக்கிறான் அப்படின்னா அப்போ நரகத்துல இப்ப மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்ப இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? நரகத்துல இப்ப மனிதர்கள் இல்ல, சொர்க்கம் நரகம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இனி அது வரப்போவதில்லை, இனி அல்லாஹ் அதை படைக்கல. சொர்க்கம் நரகம் எல்லாம் அல்லாஹ் தயாராகவே வைத்திருக்கின்றான். அப்போ அரஃபா தினத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் இருந்து சில மனிதர்களை விடுதலையாக்குகிறான் என்று இந்த ஹதீஸ் வருதே, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அரஃபா அன்று பிற நாட்களில் நரகத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார் எத்தனையோ பேர். இன்னும் பல பாவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தினத்துல என்ன செய்கிறான்? அந்த பாவிகள் நோன்பு நோற்றார்கள் என்று சொன்னால், இன்னும் தொழுதார்கள் என்று சொன்னால், இன்னும் தர்மம் செய்தார்கள் என்று சொன்னால், இன்னும் மற்ற இபாதத்துக்களில் இன்னும் இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு செய்தார்கள் சொன்னால், அதன் காரணமாக அல்லாஹ் நரக நெருப்பில் இருந்து விடுவித்து சுவனத்திற்குரியவர்களாக மாற்றான். அந்த தினத்துல என்ன ஆகுது? அல்லாஹ் அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடியவங்களாக இருந்த அவர்கள் இந்த நல்ல அமல்கள் காரணமாக இந்த நல்ல அமல்கள் எல்லாம் செய்து அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று அவர்கள் நரகத்தில் இருந்து விடுதலையாகி சொர்க்கத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த நன்மைகளைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான் தவிர, அதனால் இந்த நன்மைகள் செய்ய போய் அவர்கள் நரகத்தில் இருந்து விடுதலை ஆகிறார்கள், சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் மாற்றுகிறான். இதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இன்னும் அந்த மன்னிப்பு, அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை வழங்குறான்ல, அதை நாம் எப்படி பெற வேண்டும், எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால், செய்த பாவங்களை
உணர்ந்து இன்னும் வெட்கப்பட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி நம்முடைய உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு பிறகு நாம் அல்லாஹ்விடத்திலே உறுதியோடு கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மன்னிப்பை ஏற்று நரகத்தில் இருந்து விடுதலை அளித்து சொர்க்கத்திற்குரியவராக மாற்றுகிறான்.